அனைத்து பக்தர்களுக்கும் ஆலயத்தின் சார்பாக ஒரு வணக்கம். நமது ஆலயம் 25 வருஷமா இந்த இடத்துல அம்மா சேவிச்சுன்னு வராங்க. மலாலினத்தம் மந்தவெளி சித்தேரிக்கரை. முதல்ல அம்மா இந்த இடத்துல வந்த இடம் இந்த வேப்ப மரம் தான். வேப்ப மரத்தாண்ட நின்று ஓலை கூரையில முதல்ல உட்கார்ந்து அருள்வாக்க சொன்னா. இன்னைக்கு கோபுரமா உட்கார்ந்து இருக்கிறா. இதெல்லாம் வர மக்களுடைய அவங்களுடைய பிரார்த்தனைகளும் அவங்களுடைய நாகாத்தம்மனுடைய ஆசீர்வாதம் தான் இதுக்கு முக்கியத்துவம் நிறைய. இந்த இடத்துல வேற எங்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டா, 18 சித்தர்கள்ல பொங்கன சித்தவர்னு சொல்லிட்டு சித்தர்களுடைய நடமாட்டம் இங்க நிறைய. பொங்கன சித்தர் வர மக்களுக்கெல்லாம் அருள்வாக்காவும் ஆசீர்வாதமாகவும் ஞான சக்தி நாகாத்தம்மன் என் நாவில உட்கார்ந்து அருள்வாக்காவும் அரூபமாகவும் வர மக்களுக்கும் வர பக்தர்களுக்கும் நல்ல ஆசையுடன் அருள்வாக்கு புரிஞ்சு வர. இந்த ஆலயத்துல தனி சிறப்பு சித்ரா பௌர்ணமி தான். இந்த சித்ரா பௌர்ணமி வருடாவுக்கும் கும்பாபிஷேகம் நம்ம ஆலயத்துல ஒண்டிதான் நடக்கும். அமாவாசை பௌர்ணமியில சிறப்பு வேள்விகள் நடக்கும். மாதத்துல 30 நாள்ல 15 நாள் 20 நாள் யாகமாவே தான் நடக்கும், வேள்வியாவே தான் நடக்கும். காலையில மித்ருஞ்சன ஹோமம், சத்ரு சம்ஹார ஹோமம், கணபதி ஹோமம், சுப்பிரமணிய ஹோமம், நாகாத்தம்மனுக்கு வேள்வி, பத்ரகாளி பேசும் பத்ரகாளிக்கு குருதி பூஜை, மகாசண்டி ஹோமம், இந்த மாதிரி பல யாகங்கள் இந்த கோவில்ல நடந்து. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை, குழந்தை இல்லாதவங்களுக்கு அடுத்தடுத்து இந்த இடத்துல அமாவாசைக்கு எடை போடுறவங்க. ஏன்னு கேட்டா அவ்வளவு வரங்களை வாரி குழுக்கள்ல வள்ளல் நாகாத்தம்மன். அனைத்து பக்தர்களும் தவறாம வரணும். இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை இந்த அம்பாவை சேவிச்சுட்டு போங்க. நம்ம எதுக்கு வந்துக்கிறோமோ அதை கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லுவா. அதுக்கு என்ன வழியோ அது தீர்வும் கொடுப்பா. அதுக்கு என்ன மருந்தோ அதையும் கொடுப்பா. பேசும் தெய்வம் ஞான சக்தி நாகாத்தம்மன். நன்றி, வணக்கம்.